இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிர்ச்சாஃப்ஸ் ரூல். கிர்ச்சாஃப்ஸ் ரூலில் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் அப்ளை பண்ணுறதா இந்த கிர்ச்சாஃப்ஸ் ரூல். ரெண்டு ரூல் உண்டு. ஒன்று கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா, ரெண்டாவது செகண்ட் லான்னு சொல்லுவாங்க. அல்லனா ஃபர்ஸ்ட் ரூலுக்கு பேர் ஜங்ஷன் ரூல்னு பேர். ரெண்டாவது ரூல் பேர் க்ளோஸ் லூப் லூப் ரூல்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ரூல் லூப் ரூல். ஸோ வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஜங்ஷன் ரூல்ன்றது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல எங்கெல்லாம் ஜங்ஷன் வருதோ இந்த ரூல் அப்ளை பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் இருக்கு. அல்ஜிபிரிக்ஸ் இந்த லாவை சொல்றப்போ அல்ஜிபிரிக் சம் ஆஃப் கரண்ட் அட் அ ஜங்ஷன் இஸ் ஜீரோ. என்ன அர்த்தம்? நெட் கரண்ட் அட் அ ஜங்ஷன் இஸ் ஜீரோ. சப்போஸ் இதுல I1 கரண்ட், I2, I3, I4, I5, I6 என்ன கிளியரா இருக்குன்னா I1, I2, I3, I4ல இன்கமிங் கரண்ட், I4ம் I5ம் அவுட் கோயிங் கரண்டா இருந்தா சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட். அப்போ இந்த ஜங்ஷனை பொறுத்தவரை I1 plus I2 plus I3 plus I4 all these things are incoming current. அப்ப இது ரெண்டு outgoing current I4 plus I5. இதுதான் Kirchhoff first law. Incoming current to outgoing current to equal so that no net charge stored in the junction. So algebraic sum of current என்றது என்னன்னா இதே இது incoming current plus outgoing minus எடுத்தேன்னா I1 plus I2 plus I3 minus plus I4 minus I4. இது I4 I5 இது I5 இது I6. So இது I5 இது I6. அப்ப இங்கேயும் I5 minus I6 equal to 0. அதான் algebraic sum of current at a junction is 0 நம்ம சொல்லி பிடிச்சோம். இது ஃபர்ஸ்ட் ரூல். ரொம்ப ஈஸியான லா. செகண்ட் ரூல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல். செகண்ட் ரூல் பேரு லூப் ரூல்னு சொல்லுவாங்க. இதை எப்படி வேர்டிங்ல சொல்லுவாங்கன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் இன் அ க்ளோஸ் சர்க்யூட். இந்த லூப் ரூல் அப்படின்னு சொல்றதே க்ளோஸ் சர்க்யூட் இருக்கிற எங்கெல்லாம் க்ளோஸ் சர்க்யூட் இருக்கோ அங்கெல்லாம் இந்த செகண்ட் லாவா. ஸோ algebraic sum of product of current and the resistance in a closed circuit equal to algebraic sum of EMF or voltage in the closed. சரி, இதை நானே ஒரு சர்க்யூட்டை போட்டு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க எப்படி போடலாம். ஓகே, A, B, C, D அப்படின்ற ஒரு க்ளோஸ் சர்க்யூட். இதுல ஜங்ஷன்ஸே கிடையாது. இதெல்லாம் ஜங்ஷனா கிடையாது. இங்க போற கரண்ட் இது ஜங்ஷனே இல்லை. தட் மீன்ஸ் இங்க போற கரண்ட்டும் இங்க போற கரண்ட்டும் நான் அசியூம் பண்ணிக்கிறேன் இதுல நோ ஜங்ஷன். அப்போ ஆல் த காம்பனன்ட்ஸ் ஆர் இன் சீரீஸ். ஐ அசியூம் I is the current. I wanted to find out current. இது ஒரு 20 வோல்ட்னு வச்சுக்கலாம். இது ஒரு 15 வோல்ட். இது ஒரு 25 வோல்ட். இது ஒரு 30 வோல்ட். ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். இது 10 ஓம், 20 ஓம், 30 ஓம். இப்போ கிர்ச்சாஃப் செகண்ட் லாவை எப்படி அப்ளை பண்றதுன்றத உனக்கு சிம்பிளா சொல்லிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வி ஷுட் கோ ரவுண்ட். அப்போ இது நம்ம அசியூம் பண்ணிட்டோம் எல்லா டைரக்ஷனும் இதே டைரக்ஷன் தான் கரண்ட் இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். நம்ம இப்படி எடுத்துட்டு நம்ம நெட் கரண்ட் கால்குலேட் பண்றோம். அது பிளஸ்ல இருந்தா நம்ம எடுத்து டைரக்ஷன் கரெக்ட். நம்ம கால்குலேட் பண்ணது மைனஸ்ல இருந்தா டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் ரிவர்ஸ்ட்னு அர்த்தம். ஸோ பட் நோ ராங் இன் இட். நம்ம டைரக்ஷனை மாற்றி போட்டு கரண்ட் ஏபிசிடியில போல ஏடிசிபிஏல போயிட்டு இருக்கு அப்படின்னு மாத்திக்கலாம். எனிவே இது ஒரு க்ளோஸ் சர்க்யூட். All the components are series because
நோ ஜங்ஷன். இது ஜங்ஷன் கிடையாது. ஜங்ஷன் அப்படின்றது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல கரண்ட் ஸ்பிளிட் ஆனா ஜங்ஷன். அப்ப இங்க கரண்ட்னா இங்கேயும் அதே கரண்ட் தான். இது எதுவுமே ஜங்ஷன் கிடையாது. ஸ்பிளிட் ஆகல. ஸ்பிளிட் ஆகலைன்னா ஆல் த காம்பனன்ட்ஸ் ஆர் இன் சீரிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் A to B. நான் இந்த ஆர்டர் எடுக்க போறேன். A, B, C, D, A அப்படின்ற லூப்ல க்ளோஸ் சர்க்யூட்ல ஃபர்ஸ்ட்ல அப்ளை பண்ண போறேன். A to B போறேன். நான் என்ன பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல? கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் பார்க்கணும். இங்க கரண்ட், இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 10i ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாரு. ஏன் இது பிளஸ்? ஏன் பிளஸ்னா நான் போற டைரக்ஷன்ல தான் இந்த கரண்ட்டும் போயிட்டு பிளஸ். இப்ப இங்க வர்றேன், இங்கேயும் அதே கரண்ட் தான், பிளஸ் 20i. இங்க வர்றேன், இதுவும் அதே டைரக்ஷன், அதே ஐ தான், பிளஸ் 30i. இதோட ஒரு க்ளோஸ் ரவுண்ட்ல கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 3 இருக்கு. 3 எடுத்துட்டோம். A to B, B to C, C to A, D to A முடிச்சிட்டோம். செகண்ட் ரவுண்ட்ல பேட்டரி ரவுண்டு நம்ம சொல்லுவோம். EMF ஆர் வோல்டேஜ் மட்டும் எடுக்கணும். அதே செகண்ட் ரவுண்ட் A to B போற இந்த செல் கரண்ட் ஆப்போசிட்ல கொடுக்கறதுனால -20. கிளியரா இருக்க? நான் இப்படி போறேன், பேட்டரி ரிவர்ஸ்ல கரெக்டா கொடுக்குது, -20. இதுவும் ரிவர்ஸ்ல தான் கொடுக்குது, -15. புரியுதா பாரு? B to C போறேன், நான் இது கரெக்ட் ரிவர்ஸ்ல கொடுக்கும். அடுத்தது C to D போறேன், +25. D to A போறேன், +30. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். 10, 30, 60i equal to, so -45. So -45 plus, oh, -35, not 45, 35 plus 55. அப்போ 55ல 35 போயிடுச்சுன்னா 20. அப்போ I will be equal to 20/60, which is equal to 1/3 amperes is the correct. நம்ம ஆன்சர் பிளஸ் தான் இருக்கு. ஸோ 55, 30, 20, அப்போ 20/60, 1/3 ஆம்பியர். இந்த ஆன்சர் பிளஸ்ல வந்ததுனால நெட் கரண்ட் நம்ம போட்ட டைரக்ஷன் தான் இருக்கு, 1/3 ஆம்பியர்ஸ். இதுதான் கிர்ச்சாஃப் ரூல் அப்ளை பண்ற மெத்தட். நான் இன்னொரு டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம டெக்ஸ்ட் புக்ல இன்னொரு சம் போட்டிருக்காங்க. அது எப்படி அந்த சொல்யூஷன் வந்துச்சு, அது வந்து ஃபிகர் 3.22. அந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்க டயக்ராம் என்னன்னா, NCERT புக்ல okay, this is a resistance with 30 ohms, and in second line this is 40 ohm, and ரெண்டாவது ஒரு resistance 1 ohm, and this is a cell which is 45 volt. அதே போல இந்த சர்க்யூட்ல இது ஒரு செல், இதோட EMF 80 வோல்ட், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம். நம்ம A, B, C, D, E, F இஸ் கிளியர். இதுல இருந்து கரண்ட் I3 சொல்றாங்க.
I3 கரண்ட் ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது, I1 I2. நல்ல கவனமா கவனிக்கணும் இந்த இடத்துல. Fல இருந்து FACB BC இது ஒரு டெர்மினல் தானோ ஜங்ஷன். இப்போ ஃபுல்லா ஒரு டெர்மினல் இருந்தா சீரீஸ்ல காம்பனன்ட் இருக்கும், அதே கரண்ட் தான் த்ரூ அவுட் த சர்க்யூட். அதே போலதான் Fல இருந்து C வரைக்கும் ஒரே கரண்ட் தான் I3. கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம். அதே போல FEDB ஒரே கரண்ட் I2. So junction to junction, it is a continuous terminal. Throughout the terminal, the current will be same. All the components are in series. Okay. நம்ம இதுல எப்படி ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றத மட்டும் பார்த்து Kirchhoff செகண்ட் லா அப்ளை பண்ற மெத்தடை தான் லூப் ரூல் அப்ளை பண்ற மெத்தடை சிம்பிளா காட்டிடுறேன். நான் எடுத்துக்கிட்டது ஃபர்ஸ்ட் க்ளோஸ் சர்க்யூட் F A B C F F A B C F அப்படின்ற க்ளோஸ் ரூல் எடுத்து Kirchhoff செகண்ட் ரூல அப்ளை பண்ண போறேன். ஓகே. F to A no resistance, A to B resistance is there, we are going along the current, so 30 I1 because this current is I1. அடுத்தது இப்படியே வர்றோம், இங்க வர்றோம், இதே I1. இப்பவும் along the current தான் போயிட்டு இருக்கோம், பிளஸ் 1 I3. என்ன இங்க I3 என்ற கரண்ட். அடுத்தது பிளஸ் 40 I3. So first round முடிச்சிட்டோம். first roundல current and the resistance, product of current and the resistance in closed circuit எடுக்கிறோம். 30 I1, இங்க 1 I3, 40 I3. first round முடிச்சிட்டோம். second round battery round, FA to battery இல்ல, A to B battery இல்ல, B to C battery இல்ல, C to D, C to F battery இருக்கு. We are going along the current of the battery. battery கொடுக்கிற கரண்ட்டும் நம்ம போற டைரக்ஷனும் சேமா இருப்பதனால which is 45. நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல Kirchhoff ஃபர்ஸ்ட் ரூல் அப்ளை பண்ண போறேன். I3 என்னவா ஸ்பிளிட் ஆச்சுன்னா I1 plus I2 ஸ்பிளிட் ஆச்சு. I3 equal to I1 plus I2. இப்போ 30 I1 plus I1 plus I2 plus 40 I1 plus I2 equal to 45. இதை simplify பண்ணா 30, 31, 31 plus 40 I1 which is 71 I1. அடுத்தது I2 எடுப்போம், இது ஒரு I2, இது ஒரு I2, 40 I2 plus I2, 41 I2 equal to 45. இதுதான் இந்த Kirchhoff செகண்ட் லா, செகண்ட் ரூல் எப்படி க்ளோஸ் சர்க்யூட்ல அப்ளை பண்றதுன்றது. சரியா? இதே போல ஒன் மோர் க்ளோஸ் ரூல் நான் அப்ளை பண்ணி காமிச்சிடுறேன். so that you can able to find out. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணேனா I1 I2 கண்டுபிடிச்சலாம், I2 I3 அதுக்கு I1 I2 தெரிஞ்சிச்சுன்னா ஆட் பண்ணிட்டு I3 போச்சு. சரி, இப்போ நான் எடுத்துட்ட க்ளோஸ் சர்க்யூட் F E T C F. இந்த க்ளோஸ் ரூல் இருக்கு. நம்ம கன்வீனியன்ட் க்ளோஸ் ரூல் எடுக்க வேண்டியதான். பாரு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்னாலே ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரவுண்ட்னாலே சம் ஆஃப் த EMF ஆர் வோல்டேஜ். F to E ரெசிஸ்டன்ஸ்ல E to D போறோம், I2 plus I2, 1 I2, I2 கரண்ட் 1 I2. அடுத்து எப்படி போறோம், இங்கேயும் அலாங்க கரண்ட் தான் போயிட்டு இருக்கிறோம், பிளஸ் 1 I3. இங்க போறோம் பிளஸ் 40 I3. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம், ரெசிஸ்டன்ஸையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணாச்சு. செகண்ட் ரவுண்ட் இதே க்ளோஸ் சர்க்யூட் தான். நான் போற பேட்டரி நான் போற டைரக்ஷன்ல இருக்குல்ல 80, நம்ம போற டைரக்ஷன்ல இது வோல்டேஜ் கொடுக்குது, கரண்ட் எப்படி கொடுக்குது. இந்த பேட்டரி நம்ம போற டைரக்ஷன்ல தானே கொடுக்குது, பிளஸ் 45.
அப்ப இதையும் சிம்பிளிஃபை பண்ணிடுவோமா? சோ I3 இருக்க இடத்துல எல்லாம் I2 plus I1 plus I2 plus 40 into I1 plus I2 125. அவ்வளவுதான். Your I2 I1 முதல் எடுத்துருவோம். I1 இங்க ஒரு I1 40 I1 மொத்தத்துல 41 I1. அடுத்தது இது ஒரு I2 இது ஒரு I2 2 I2 இங்க ஒரு 48 I2 plus 42 I2. Okay, equal to 125. Let it be equation number 2, which we have solved in this equation. Okay, 41 கரெக்டா நம்ம போட்டது. இந்த ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? இதுல I2 42 41 I2 42 I2 வருது. அதனால நேரா சால்வ் பண்ண முடியாது. நம்ம சிம்பிளை பண்ணலாம். இதை 71 மல்டிப்ளை பண்ணி ரெண்டு ஒரே டேர்ம் வந்துடும். இதை 41 மல்டிப்ளை பண்ணோம். ரெண்டே ஆட் பண்ணி I2 கண்டுபிடிச்சிட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். இதான் மெத்தட். கிர்ச்சாஃப் செகண்ட் ரூலை அப்ளை பண்ற மெத்தட் இதுதான். ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங்.